விஷயம். இப்ப நம்ம அறிகுறிகள் பார்த்தாச்சு. நீங்க மனநலத்தை பத்தி 5 கூறுகளையும் நீங்க சொல்லிட்டீங்க. அறிகுறிகளும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது அடுத்ததா டாக்டர் அதாவது இந்த உயிர்வியல் மற்றும் மன ஆரோக்கியம். நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி மனம் வந்து அந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டேன் இருக்கேன். அப்போ உள்ளுக்குள்ள வந்து அவங்க எவ்வளவு நொந்துக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் இது பண்றாங்க அப்படின்னு. அப்ப அதற்கான வழிமுறைகள்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் ரத்து? ஏன்னா நீங்க இப்ப பேராசிரியரா இருக்கீங்க இல்லையா, அப்ப நீங்க மாணவர்களுக்கும் வந்து படித்து கொடுக்குறீங்க. இப்ப நீங்க செய்யற சில விஷயங்கள் வந்து ஆஹா இன்னைக்கு இந்த பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கலையே, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, அப்ப எப்படி ரத்தம் அதை அறிஞ்சிக்கிறீங்க? இன்னொன்னு அதுக்கான வழிமுறை, இந்த உடல் பயிற்சி அப்புறம் இந்த மனப்பயிற்சி, இதற்கு எப்படி வந்து நம்ம வித்தியாசம் கொடுக்கலாம்? அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மை. ஆமா, அந்த தன்மைகள். சரி, அதனால மனநல பிரச்சனை என்பது வந்து மனநலம் பாதிச்சாதான் நீங்க வந்து கவனிக்கணும்னு இல்லை. அன்றாட வாழ்க்கையிலுமே வந்து நாம் சில நடைமுறைகளை மேற்கொண்டு சிறந்த மனநலத்தை நாம் அடையலாம். அதனால வந்து மனநல வந்து பிரச்சனை வந்தாதான் நம்ம மனநலத்தை பத்தி கணிக்கணும் இல்லைங்க. ஓகே, அன்றாட வாழ்க்கை முறையின் மூலமும் நாம் மனநலத்தை பெற முடியும். அதற்காக வந்து சில பொதுவான வழிமுறைகள் இருக்கின்றன. ஓகே, ஒன்றாவது பாத்தீங்கன்னா சமச்சீர் உணவு. உணவு வந்து நல்ல உணவு உண்ணணும். நிறைய காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், இவையெல்லாம் வந்து மனநலத்திற்கு ஆரோக்கியத்தை தரும் உணவுகளாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிறைய புரதச்சத்து, இந்த கீரை வகைகள், இந்த பருப்பு வகைகள், இதெல்லாம் இந்த கடலை, இதெல்லாம் வந்து நிறைய வந்து புரதச்சத்து இருக்கிறது. ஆக நிறைய வந்து இந்த பழங்கள், கீரை வகைகள், அந்த காய்கறிகள், இந்த புரதச்சத்து உள்ள உணவுகள், இவையெல்லாம் வந்து மனநலத்திற்கு நன்மை தருவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் அசைவ உணவு, இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து மன அழுத்தத்தை வந்து அதிகரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே முதல் வந்து சமச்சீர் உணவு, அனைவரும் வந்து இந்த பேலன்ஸ் டயட் சொல்லுவாங்க. நல்ல உணவு முறையை நாம் கைக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக உடற்பயிற்சி பாத்தீங்கன்னா உடல் மட்டும் நல்லா வச்சுக்கிறது இல்லைங்க. ஆய்வுகளின் படி உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமது உடம்பில் சில ரசாயனங்கள் வெளிப்படுகின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ரசாயனங்கள் வந்து ஓகே, இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்டார்பின்ஸ் என்று சொல்வார்கள். என்டார்பின் அல்லது வந்து ஃபீல் குட் ஹார்மோன். இந்த ரசாயனங்கள் சுரக்கும் பொழுது ஒருவர் வந்து மன நிம்மதியையும் ஒரு மன அமைதியையும் பெறுகிறார். ஆகவே பிரச்சனைகள் வரும்பொழுது கூட நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் அந்த உடற்பயிற்சி வந்து பிரச்சனைகளை சரி செய்ய போவதில்லை. பிரச்சனை அப்படிதான் இருக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையினால் ஏற்படும் மன உளைச்சல் குறைகிறது. ஆகவே வந்து உடற்பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்கின்றது. ஆகவே வழக்கமாக உடற்பயிற்சி செய்வதை ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை வந்து மன உளைச்சலை எதிர்கொள்ள உதவியாக இருப்பதாக வந்து ஆய்வுகள் செய்கின்றன. அதாவது நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை சமயம் தான் கொடுக்கிறது. ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக இறந்து போகிறோம், இதன் அர்த்தம் என்ன, எதற்காக பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம், இதெல்லாம் எதுக்கு நடக்குது? விஞ்ஞானம் இதற்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. விஞ்ஞானம் வந்து எவ்வாறு உயிர்கள் உண்டாகின்றன என்று வேணா சொல்லலாம். ஆனால் ஏன் உயிர்கள் உண்டாகின்றன என்பதற்கு ஒரு காரணத்தை வந்து விஞ்ஞானம் சொல்ல முடியாது. இதுக்கு சமயம் தான் கொடுக்குது. ஒரு குறிக்கோளுக்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே நாம் வாழ்ந்து ஒன்றை சாதித்து விட்டு நாம் மறைய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு மதமும் அதான் சொல்லுது. ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக சமயம் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. பிரச்சனைகள் வரும்பொழுது கூட சமய நம்பிக்கை நமது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மையை அதிகரிக்கிறது. அது அவங்க சொல்லியிருக்காங்க. கடவுள் என்னை சோதித்து பார்க்கிறார். ஓகே, இந்த சோதனையின் மூலம் நான் எவ்வாறு மன உறுதியுடன் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே அவரின் ஆசையுடனும் அவருடைய உதவியுடனும் இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள முடியும் என்று ஆய்வுகள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இறை நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து மேலும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றன. நான்காவதாக நிறைய சிரிங்க, மன விட்டு சிரிங்க. தமிழ் சொல்லுவாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிம்பாங்க. ஆகவே நிறைய சிரிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். நிறைய மன விட்டு சிரிக்க நீங்க பழகிக்கணும். அது ரொம்ப நல்லது. அது உங்கள் ஒரு மன ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. அப்புறம் எந்நேரமும் வேலைன்னு இருந்துடாதீங்க. ஓகே, வேலை வேணும் தான், குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் வேண்டும், வேலை வேணும். ஆனா அதே சமயத்தில் உங்களுக்கு வாழ்க்கை என்று ஒன்றும் இருக்கிறது. அப்ப வாழ்க்கையை வந்து வாழணும். அப்ப வாழ்க்கையை வாழ்வதற்காக குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க. பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு நேரத்தை செலவு பண்ணீங்க. அப்ப கேளிக்கை நடவடிக்கைகள், கொண்டாட்டங்கள், பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், திருமணங்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்துக்குங்க. பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், தீபாவளி, இந்த மாதிரிலாம் வரும்பொழுது நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. வேலைன்னு வந்து இதெல்லாம் ஒதுக்கிறாதீங்க. இது வந்து அடுத்ததாக உங்களுடைய மனநலத்தை பேணும் வழிகள். அப்புறம் ஆரம்பத்தில் நான் சொன்ன உடல் நலத்திற்கு முக்கியமான ஒரு இதுன்னா உறவுகளை மேம்படுத்துதல். ஆக அனைவரிடமும் நல்ல ஒரு உறவை மேம்படுத்த வேண்டிய
எல்லார்கிட்டையும் வந்து அன்பா இருக்கணும், மற்றவங்களோட அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பொழுது என்னை சுற்றி நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள், அருமையான நண்பர்கள், அருமையான உறவுகள் இருக்கா நீங்க நினைக்கிறீங்களோ, அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மை அதிகரிக்குது. நான் தனியாக இல்லை, என்னை சுற்றி நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் மனநலம் அதிகரிக்கிறது. ஆக நல்ல உறவுகளை மேம்படுத்துங்கள். ஓகே, கோபத்தை தவிருங்கள். கோபம் வந்து நல்லதில்லை. கோபத்தை தமிழ்ல சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. கோபம் நல்லதல்ல. ஓகே, இது அப்புறம் நாம் வாழும் இந்த வாழ்க்கை வந்து மாற்றங்கள் நிறைந்தது. மாற்றங்கள் தான் வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் உண்டாகும். ஏதோ ஒரு புதுசா நடக்கும்போது தான் நமக்கு மன உளைச்சல் உண்டாகிறது. ஆனால் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஓகே, ரஜினிகாந்த் சொல்லுவாரு, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆகவே நாம் வாழும் வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மாற்றங்களுக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். மாற்றங்கள் வரும் பொழுது அதை நான் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்களிடம் நான் கலந்து பேச வேண்டும் என்ற ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வாழ்க்கை வந்து எப்போ ஒரே கோடா இருக்காதுங்க. சுகி சிவம் சொல்லுவாரு ஒரு கதையில, நமக்கு வந்து உடம்புக்கு முடியாம வந்து ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகும்போது நம்மளுடைய இதயம் நல்லா செயல்படுதான்னு சொல்றதுக்கு வந்து இந்த இதயத்தை வந்து பரிசோதிப்பாங்க. அந்த ஒயர்லாம் போட்டு செய்வாங்க. அதுல வந்து அந்த மானிட்டர் பாத்தீங்கன்னா அந்த கோடு வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வரும். மேலையும் கீழையும் போயிட்டு வந்தாதான் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரே நேர் கோடா இருந்துச்சுன்னு வைங்க, நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையும் அதே மாதிரிதாங்க, மேலையும் கீழையும் போயிட்டு வரணுங்க. இன்பமும் துன்பம் மாறி மாறி வரணுங்க. இன்பம் துன்பம் இருந்தா தாங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒரே கோடா இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம இருக்கிறோம் ஆனா வாழவில்லை என்று அர்த்தம். ஆகவே மாற்றங்களுக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாற்றங்கள் வரும், நல்ல மாற்றங்களாக இருக்கலாம், கஷ்டப்படும் மாற்றங்களாக, துன்பம் தரும் மாற்றங்களாக இருப்பினும் அதை நான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை எனக்கு வேண்டும். இந்த வாழ்க்கையில கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும். கண்ணதாசன் ஒரு பாட்டியும் சொல்றாரு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு, வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் இதுவென்றா வாடி நின்றால் ஓடுவதில்லை. இது கஷ்டம் வந்துருச்சே நம்ம வாடி நின்றோம்னா வாழ முடியாம போயிடும். ஆகவே கஷ்டங்கள் வரும், அதை எதிர்கொள்ளும் சக்தியை நான் வந்து என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னால் முடியவில்லை என்றால் மற்றவர்கிட்ட யோசனை கேட்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு என் பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு நான் பேசணும். ஓகே, ஆங்கிலத்தோடு சொல்லுவாங்க, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள். ஓகே, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். துன்பத்தை பகிர்ந்து கொள், துன்பம் பாதியாக குறையும். ஆக உங்களுக்குள்ள வேதனை வந்து மற்றவங்க சொல்லுங்க, உங்களுக்கு பாதி உங்களுக்கு கவலையெல்லாம் குறையும். மற்றவங்க பேசினாவே உங்க கவலையெல்லாம் குறையிற மாதிரி இருக்கும். ஆக இந்த வழிமுறையின் மூலம் வந்து நீங்கள் நல்ல மனநலத்தை அடையலாம். கண்டிப்பாக டாக்டர். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயமும் சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தா மெய் மறந்துட்டேன். ஆஹா, நீங்க தான் இருக்கனா அப்படின்ற அளவுக்கு. ஆஹா, இதெல்லாம் ஏன்னா வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பகிர்ந்து கொண்டது. இன்னொன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நம்ம இந்த இது சொன்னீங்க, அது வந்து இப்படி போயிட்டு இருந்தாதான் உங்களுக்கு அந்த உயிர் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஏதோ பண்றோம், இந்த சீர்கோடா போயிருச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ணலன்னு அர்த்தம். அது போதும் நீங்க சொன்னது. ஏன்னா நீங்க அது சொன்னது வந்து எல்லா வகையிலையும் நம்மளுக்கு பொருந்தும். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அது ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. என்னன்னா வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இப்படிலாம் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் தாண்டிட்டோம், இவ்வளவு சோதனைகள் நம்ம தாண்டிட்டோம், நம்மளால கண்டிப்பா முடியும். இந்த விஷயங்கள்லாம் வந்து கேக்குற பக்கத்துல உட்காந்து கேக்குறேன், நானும் இப்படி மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கேன்னா பார்வையாளர்கள் சொல்ல வேண்டாம், ஆஹா அது நல்லா இருக்கே. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது டத்தோ. ஏன்னா இப்ப நேர்காணல் பாக்குறாங்க, அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதை பார்த்து ஆஹா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தெரிவு கிடைச்சிருக்கு, டாக்டர் பகிர்ந்து கொண்டதுல நம்மளுக்கும் அது நடக்குது, இது ஒரு வழிமுறையா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கும் போறோம் டத்தோ. மக்களே, இன்னும் யாரெல்லாம் வந்து பார்வையாளர்கள்லாம் இங்க இருக்கீங்க, கண்டிப்பா நம்ம சிஐசியோடைய முகநூல் Facebook கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா வலையொலினா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது வலையொலினா யூடியூப்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கேயும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சிஐசி கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர். கண்டிப்பாக நீங்க அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கண்டிப்பா துணுக்காடல், ஆஹா இது என்ன புது வார்த்தையா இருக்கே அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. நம்மளுக்கு டிக்டாக்கும் இருக்கு, சரிங்களா? நம்ம டிக்டாக்லயே கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம அங்க கொடுப்போம்.